தமிழ் சினிமா நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், டொவினோ தாமஸ் நடிப்பில் வெளிவந்திருக்கிற படம் தான் அஜயண்டோ 2ஆம் மோஷனம். இந்த மலையாள படத்தினுடைய திரை விமர்சனத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னா, ஒரு சக்தி வாய்ந்த சிலை இருக்குது. அந்த சிலை பார்த்தீங்கன்னா களவு போயிடுது. அந்த சிலையை கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் சிக்கிறாரு படத்தினுடைய நாயகன் அஜயன். படத்தினுடைய நாயகன் அஜயன் அந்த சிலையை எப்படி கண்டுபிடிச்சாரு, அந்த சிலையினுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறதா இந்த படத்தினுடைய மீதி கதை. இந்த படத்தை பற்றி ஆலோசனம் அப்படின்னா, இந்த படத்தில் 3 வித கதாபாத்திரங்கள் நடிச்சிருக்காரு டொவினோ தாமஸ். 1900 ஒரு கதாபாத்திரத்திலையும், 1950 ஒரு கதாபாத்திரத்திலையும், 1990 ஒரு கதாபாத்திரத்திலையும் மூன்று வெவ்வேறு காலகட்டங்களில் நடிச்சிருக்கார். 1900 ஹரிபுரம் அப்படிங்கிற ஒரு ஊரில் ஒரு விண்கல் விழும். அந்த ஊரில் இருக்கிற அரசர் அதை பற்றி தெரிஞ்சு தன்னுடைய சமஸ்தானத்துக்கு அந்த விண்கல்லை கொண்டு போயிட்டு அது கூட ஒரு சில உலோகங்களை சேர்த்து ஒரு சிலையை செய்வார், ஒரு விளக்கு சிலையை. அந்த சிலையை செஞ்சதுக்கு அப்புறம்தான் அவருடைய அரசாட்சியில் செல்வ செழிப்பாக அவர் மாற முடியுது. குஞ்சுகேலோ அப்படிங்கிற ஒரு நபர் அரசருக்கு ஒரு பெரிய உதவி செய்கிறார். அந்த உதவிக்கு பிரதிபலனா இந்த சிலையை தன்னுடைய ஊருக்கு வாங்கி கொண்டு போறாரு. அந்த சிலையை கொண்டு போகிற இடத்துல ஒரு சில சம்பவங்கள் நடக்குது. அதுக்கப்புறம் அப்படியே நீங்கள் 1950 வந்தீங்க அப்படின்னா, மணியன் அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் டொவினோ தாமஸ் ஒரு திருடனாக நடிச்சிருக்கார். யாராலையுமே பிடிக்க முடியாத ஒரு பயங்கரமான ஒரு திருடன் கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. அது ஒரு பக்கம் இருக்க, 1990 அஜயன் அப்படிங்கிற கதாபாத்திரத்திலையும் டொவினோ தாமஸ் நடிச்சிருக்கார். இங்கேயும் பார்த்தீங்கன்னா நான் லீனியர் திரைக்கதையாக அது பாட்டு போயிட்டே இருக்கு. இப்படி 1900, 1950, 1990 இப்படி 3 வெவ்வேறு காலகட்டங்களில் டொவினோ தாமஸ் 3 வித கதாபாத்திரங்கள் நடிச்சிருக்கார். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, மணியன் கதாபாத்திரத்தில் ஒரு பேய்த்தனமான நடிப்பை வெளிப்படுத்திருக்காரு டொவினோ தாமஸ். தன்னுடைய சண்டை காட்சிகள்லையும் சரி பயங்கரமாக மிரட்டியிருக்காரு. அதே போல் பார்த்தீங்கன்னா அப்பாவித்தனமான கதாபாத்திரங்கள்லையும் தன்னுடைய அப்பாவித்தனமான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கார். தன்னுடைய நடிப்பில் மிரட்டியிருக்கார் அப்படின்னு சொல்லியே ஆகணுங்க. அதே போல் இந்த படத்தில் நடிக்கிற நாயகி கிருத்தி ஷெட்டி தன்னுடைய கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை அப்படியே நடிச்சிருக்காரு. ஐஸ்வரி ராஜேஷ் கேமியோலும் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலமே என்ன அப்படின்னா, இந்த படத்தினுடைய சண்டை காட்சி தான். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவு கண்களுக்கு ஒரு பெரிய விருந்தாகவே இருக்குது அப்படின்னு சொல்லியே ஆகணும். ஜோ மோகனின் ஒளிப்பதிவு கண்களுக்கு மிகப்பெரிய விருந்தாக இருக்குது. அதே போல் இந்த படத்தினுடைய இசை, திபுவின் இசை பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தாலும் ஒரு சில இடங்களில் இரைச்சலை ஏற்படுத்துது. இந்த படத்தினுடைய ப்ளஸ் என்ன அப்படின்னா, ஜோ தாமஸனுடைய நடிப்பு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த படத்தினுடைய சண்டை காட்சி, இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவு. இந்த படத்துக்கு மிகப்பெரிய மைனஸ் என்ன அப்படின்னா, இந்த படத்தினுடைய கதை வழக்கமான கதையாக இருந்தாலும் 3 வெவ்வேறு காலகட்டங்களை ஏன் எடுத்துக்கான்னு தெரியவே இல்லை. மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த படம் ஒரு ஆக்ஷன் விருந்தாக பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு. இந்த படத்தை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5-3. ஓகே கைஸ், அடுத்த படத்தினுடைய ரிவ்யூவில் நான் உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.